பிரீத்திஸ் கிச்சன். நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பேரு பெப்பர் சிக்கன் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வெங்காயம், பாதாம், நிறைய கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு அரை டொமேட்டோ, அதுக்கப்புறம் நிறைய மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து காய வச்சுக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில இப்போ அரைச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தயிர், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உங்ககிட்ட கஸ்தூரி மேட்டி இருந்ததுன்னா அது கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா லெமன் ஜூஸ், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் இதில் குடமிளகா, சில்லி, இஞ்சி இருக்கு. இதில் குட்டி குட்டியாக இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கடைசியில் போடணும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், பட்டை, சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை, ஓகேவா? அப்புறம் கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்போ நம்ம சாப்டா நறுக்கி வச்சுட்டோம், அதில் போட்டுட்டோம்னா பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டுடுவாங்க. ஸோ டொமேட்டோ. இப்போ நம்ம செய்யும் முறை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு ஏலக்காவும் 2 போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன், ஆனியன் நல்லா வதங்கணும். ரொம்ப ஹைல இருக்காம மீடியமும் இல்லாம கொஞ்சம் நார்மலா, ஸ்லோவா இல்லாம மீடியமா வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கணும். இதுல நீங்க எப்பவுமே கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ மேக்சிமம் இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதோட சேர்த்து சிக்கனும் நம்ம போட்டுடணும். ஸோ 10 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை போடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ எப்படி வதங்குச்சுன்னு தெரியணும்னா கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரும் உங்களுக்கு. அப்போ நீங்க இந்த சிக்கனை ப்ரிசர்வேட் பண்ண சிக்கனை அதுல போட்டுடுங்க. இப்போ சிக்கனை நல்லா ஈவனா வதக்கிக்கோங்க. ஓகேவா? இது வதங்குற நேரத்துல நம்ம மிக்சியில அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். நல்லா ஹைல வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு பக்கத்துலயே நின்று கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் நீங்க சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வதக்கி ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சிடலாம். இது எதுக்குன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாதாம் உங்களுக்கு இதோ நம்ம வதக்கி அரைச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது நம்ம சிக்கன்ல போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. சிக்கன்ல கொஞ்சம் தண்ணியும் நம்ம அந்த மிக்சியில இருந்த தண்ணியை கொஞ்சம் ஊத்தி மூடி வச்சிடணும் சிக்கன் வேகிற வரைக்கும். இதோ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பார்க்கணும்னா சிக்கன் இப்படி கட் பண்ணி பாருங்க. அந்த கரண்டியால கட் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் நல்லா வெந்துச்சு.
அதில் வந்து இப்போ நம்ம இந்த குடமிளகாவும் கொத்தமல்லியும் இது தூவி விட்டுடணும். ஒரு டீஸ்பூன் பெப்பரை வந்து நல்லா அப்படி தூவி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது உங்களோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு, பெப்பர் சிக்கன் மசாலா. இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி, தோசை. இப்போ நான் வந்து கீ ரோஸ்ட் வித் இந்த மசாலா வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.